கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகும் என கணிப்பு. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடக்கம். 9ஆம் தேதி வெளியாகிறது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் சந்திப்பு. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து ஆலோசனை. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்பிற்கு உத்தரவிட நேரிடும். சகாயம் நேரில் ஆஜராகாத நிலையில் காவல்துறைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தல். நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களின் எழுத்தாளர்களான அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 5 பேரின் குடும்பத்திற்கு பரிசுத் தொகை. தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விபத்தில் தன்னை கொல்ல சதி என மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசிய மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிய கோரி மனு. அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக அவரது கார் ஓட்டுநர் மீதும் வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை. விபத்திற்கு மதுரை ஆதீனத்தின் காரே காரணம் என காவல்துறை CCTV வெளியிட்ட விவகாரம். பக்கவாட்டில் வந்து மோதியதை மறைக்கும் வண்ணம் உள்ளதாக மதுரை ஆதீனம் எதிர்ப்பு. நீட் தேர்வின் போது பிற மாநிலங்களில் இல்லாத கெடுபிடி தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. வட இந்தியாவில் இதே நீட் தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர், சூப்பர்வைசர் என்ன பண்றாரு? கதவு அடையில் நின்றுகிட்டே யாராவது வர்றானு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன், நீங்க ஒளிபரப்புங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது. இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? என்ன வேலை இது? சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளை. தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 கைது. மேட்டுப்பாளையம் பகுதியில் சூறாவளியால் வாழை மரங்கள் சாய்ந்ததால் 10 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை தார்கள் விற்பனை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகேயும் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்தன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெலாக்கோட்டையில் ஊருக்குள் புகுந்த யானை. கார் மற்றும் வீட்டின் சுவர்களை உதைத்துச் சென்றதால் மக்கள் அச்சம். தாராபுரம் அருகே பாலம் அமைக்க தோண்டிய பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த விவகாரம். அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரர் உட்பட 4 பேர் மீது வழக்கு. சாத்தூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த மனைவியை காப்பாற்ற முயன்ற கணவன் மற்றும் மாமியார். மனைவி தப்பிய நிலையில் மற்ற இருவரும் உயிரிழந்த சோகம். நீட் தேர்வில் மதுபானம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வி. பியர் என சரியாக பதில் அளித்திருந்தால் 4 மதிப்பெண்கள். பாகிஸ்தானுக்கு செல்லும் நீர் நிறுத்தப்பட்டதால் வறண்ட செனாப் ஆறு. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசின் நடவடிக்கையால் பாகிஸ்தானுக்கு பாதிப்பு. நடிகர் அஜஸ்கான் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. தொலைக்காட்சி தொடரில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக பெண் புகார்.
வரும் 18ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 2 நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என தகவல். அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் படங்களுக்கு 100% வரி. ஹாலிவுட்டின் பொருளாதாரம் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக கூறி வரி விதித்த அதிபர் டிரம்ப். IPL புள்ளி பட்டியலில் டாப் 4க்குள் மீண்டும் நுழையுமா டெல்லி கேபிட்டல்ஸ்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் இன்று பல பரீட்சை. கார் விபத்து தொடர்பான காவல்துறையின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மதுரை ஆதீனம், முழு தவறும் தங்களது பக்கம் இருப்பது போல தோற்றத்தை உருவாக்கியது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதியன்று காலை உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பான தகவல்கள் காவல்துறையின் விளக்க அறிக்கை மறுத்து மதுரை ஆதீனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விபத்து நிகழ்ந்தவுடன் அவசர அழைப்பு எண் 100க்கு அழைத்து முறையாக தாங்கள் முதலில் பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மதுரை ஆதீனம் சார்பாக எந்த ஒரு புகாரும் பெறப்படவில்லை என்பது முழுக்க உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15ற்கும் மேற்பட்ட முறை காவல்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசி இது பற்றிய விளக்கங்களை கேட்டு அறிந்தும் கூட முழு தவறு மதுரை ஆதீனம் பக்கம்தான் இருக்கிறது என்பது போல தோற்றம் உருவாக்கி இருப்பது வேதனை அளிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பக்கவாட்டில் வந்து மோதியதை மறைக்கும் விதமாக சீராக இருந்த சாலையில் பயணித்த தாங்கள்தான் விபத்து ஏற்படுத்திவிட்டோம் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. விபத்து நடந்த அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் முறையாக தகவல் தெரிவித்து வந்துள்ளதாக கூறியுள்ள ஆதீனம், காவல்துறை எதிர்த்தரப்பினர் பற்றிய விவரத்தை தங்களுக்கு அளிப்பதை மறுத்து வந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முன்னுக்கு பின் முரணாக அமைந்துள்ள காவல்துறையின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளதாகவும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கார் விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆதீனத்தை இதுபோன்று பேச வைக்க பின்னணியில் உள்ள நபர்கள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்திற்குள்ளான மற்றொரு கார் ஓட்டுநர் முபாரக் அலி அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொல்லப்படுவது அதிகரித்து வருவதால் கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினரின் எண்ணிக்கையையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் பாக்கியம் ஆகிய முதிய தம்பதி கடந்த வாரம் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டனர். அவர்கள் வீட்டிலிருந்து 10.25 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுபோல் கடந்த நவம்பரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கோண்டபாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தெய்வ சிகாமணி என்பவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த வழக்கிலும் குற்றவாளிகள் பிடிபடவில்லை. இந்த 2 சம்பவங்களிலும் வீடுகளின் சுற்றுப்பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பதும் வீட்டின் பின்புறம் உள்ள PAP கால்வாய் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் கால்வாய் வழியே கொள்ளையர்கள் வந்து சென்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். ஈரோடு சென்னிமலை உட்பட 2 இடங்களில் நடைபெற்ற தோப்பு வீட்டு கொலைகளின் முடிச்சுக்கள் இன்னும் அவிழவில்லை. தற்போது துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்புக்கு நிறுத்தி இருந்தாலும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவலர்களின் எண்ணிக்கையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்கிறார் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம். கிராமப்புறத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆள் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களாலே எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் போய் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கிராமப்புறத்துக்கு ஒரு 4 வீடு 5 வீடு இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் தனியாக CCTV கேமரா பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டை நடவடிக்கை எடுக்கணும். தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொள்ளைகளை தடுக்க CCTVக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராமன். எல்லார் வீட்லையும் CCTV போடணும். இந்த தனிமையாக இருக்கக்கூடிய வீடுகளில்
சிசிடிவி கட்டாயம் போடணும். இப்ப 10,000 ரூபாய்க்கு சிசிடிவி கிடைக்குது, 4 கேமராவோட கிடைக்குது. ஆக சிசிடிவி இஸ் ஏ மஸ்ட். அது போக இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா சோலார் சென்சார் சைரன் வித் கேமரா அண்ட் மெமரி கார்டு, ஒரு லைட் மாதிரி ஒரு அமைப்பு. 600 ரூபா தான் அது, எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. அதை வாங்கி வீட்டில் 4 புறமும் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி புறங்கள்ல அதை வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம்னா பகல்ல ஒன்றும் செய்யாது. பகல்ல அந்த வெளிச்சத்தை வாங்கி உள்ள அதுல வந்து அது சார்ஜ் ஆகிக்கும். நைட்லயும் லைட் எரியாது. யாராவது அது பக்கத்துல அதை கிராஸ் பண்ணி போனாங்க, பக்கத்துல போனாங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிரும், சைரன் கத்த ஆரம்பிச்சிரும். யார் வந்திருக்காங்கிறத அப்படியே கேமரா பிடிச்சு அப்படியே மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடும். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தள்ளி இருக்கவங்க ஏதோ சத்தம் கேட்கணும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தவிர இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க டாக், அதுக்காக வந்து உயர்ந்த டாக்லாம் தேவையில்லை, நாட்டு நாய் ஒரு 4 நாய் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்கன்னா போதும். அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாராவது மூவ்மெண்ட் இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிடும். தனியாக வசிப்போர் தங்கள் வீடுகளில் பணம் நகை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ராஜாராமன். எல்லா கிராமங்கள்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போட்டுக்கலாம், கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வேணுங்கிறப்ப அங்க போய் காசை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து கிரில் கேட் போடணும். இந்த கிரில் கேட்டுங்கிறது கட்டாயம் தேவை. முடிஞ்சா ஒரு வாட்ச்மேன் இவங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கணும். வீட்டை சுற்றி மின்வேலி அமைப்பது, அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கொள்ளையை தடுக்க உதவும் என்கிறார் காவல்துறை அதிகாரி ராஜாராமன்.